ஆனந்த் வண்டியர்றா ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம். நீ வேறடா, நானே ஓனர் கணக்கு முடிக்க முடியாம இருக்கேன். மீட்டர் வேற கழட்டி விட்டு ஓட்டினா ஓனர் எப்படி ஆண்டு விடுப்பேன்? ஏன்டா புரியா? ஏய் அரிக்கி என்னடா பாரா, ஆம்பளை புள்ள கிரிக்கெட் போட்டி வைக்கிறாங்கடா. யாரு? நம்ம பயலுல நம்பி போய் சொல்றியா? நம்மள நீ வேற. நானே சரக்கு அடிக்க காய்ச்சல் இல்லாம உட்காந்துருக்கேன். கிரிக்கெட் நடக்கும். அது இல்லடா, நம்மளும் கிரிக்கெட் போட்டி நடத்த போறோம்னு சொல்லி மன்னார்குடி ஃபுல்லா நிதி வசூல் பண்ணி தண்ணி அடிச்சிடலாம்டா. என் செல்லம் அம்மா. அண்ணா வணக்கம். சிறுவர்களுக்கான மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடத்துறோம். எல்லாரும் நன்கொடை கொடுத்துருக்காங்க. உங்களால முடிஞ்ச நிதி உதவியை நீங்க நான் ஒன்றும் நோட்டை தூக்கிட்டு வந்துடலப்பா. சரி, ஒரு 50 ரூபா போட்டு விட்றேன். அண்ணே, பக்கத்து கறி கடை செல்வம் 200 எழுதிருக்காரு. இவ்வளவு பெரிய பேக்கரியில ஸ்வீட் காரணம் வச்சுக்கிட்டு அவனுக்கு என்ன? நல்ல கடைக்கு தானே சந்தோஷமா போட்டு விடுனே. போட்டுடாரு. இனிமே கிரிக்கெட் வைக்கிறோம்னு சொல்லிவிட்டு மன்னார்குடி பக்கமே வர முடியாதா? அடுத்த வாரம் கபடி வைக்கிறோம்னு சொல்லிவிட்டு பட்டுக்கோட்டை பக்கத்து பேர் வேண்டியதா? ஏய் எதுக்குடா அழுவுறா? சரக்கு போதலாடா வசூல் பண்ணுவோம். எதுக்குடா அழுகுறா? அவன் லவ் பண்றான்டா. லவ் பண்றானா? லவ் பண்றியாடா? யார லவ் பண்றான்? மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குல்ல, ஆமா, அது ஒரு டீச்சரா? எந்த ஊரா? ராணிமங்கலம். வேற ஊரே கிடைக்கலையாடா? டீச்சரு இவனை லவ் பண்ணுதாடா? இவன் அவளுக்கு யாருன்னு தெரியாத மச்சான். இவன் தான் உசுருக்கு உசுர அவளை லவ் பண்றான். அதை விடு, உனக்கு பிடிச்சிருக்காடா? அழுவாரா? நீ அந்த புள்ளைய உண்மையா லவ் பண்றியா? நான் தூக்கி அந்த வச்சு கட்டி வைக்கிறேன்டா. என் நண்பனுக்கா எதுவும் பண்ணுவேன்டா. ஓகே, பரவாயில்ல தம்பி, நான் ஒன்றும் தப்பா நினைக்கல. இல்லடா, தப்பா தான் நினைச்சு பாறேன். நான் தான் தப்பா நினைக்கிறேன்னு சொல்றேன்ல. தப்பா நினைச்சு பாறாங்கிற? ஐயோ, ஆளவனோட சாமி கும்பறேன். தப்பா நினைச்சு போடா. ஆமா, வசூல் பண்ணல. அந்த பேக்கரி ஓனர் வரான் பாரு. நான் பாராம நீ எல்லாம் பேக்கரி வச்சிருந்தா பெரிய ஆளாடா. வெறும் 50 ரூபா போறேன். 50 ரூபா. என்ன அழுகுறான்டா? வண்டி நேரம் டீச்சர் ஸ்கூலுக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அப்ப அந்த பொண்ணு வீட்டுக்கு கொடு. என்ன காசு? சரக்கு பெட்ரோல் பேட காசு இல்லடா. காசு தானே, காசு தான் அதுவரை போகாது.